ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியான முந்திரி ஸ்வீட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஸ்வீட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா 1 கப்பு முந்திரி பருப்பு தேவை. இதை ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக பவுட்ரு பண்ணிடாதீங்க. இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் 1/2 கப்பு சர்க்கரை சேர்த்துருக்கேன். அது முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். கரெக்டாக ஒரு கம்பி பதம் வரணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. தட்டில் வந்து நெய் தடவி வச்சுக்கோங்க. இப்போ வந்து கம்பி பதம் பார்த்துக்கலாம். இப்போ ஒரு கம்பி பதம் வந்துடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தூள் சேர்த்தாச்சு. நல்லா வந்து கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ வந்து 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்துட்டோம். நல்லா வந்து கைவிடாமல் இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இன்னும் கொஞ்ச நேரத்தில் ரெடி ஆகிடும். ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த முந்திரி ஸ்வீட்டு. இங்கே பாருங்கள் எப்படி திரண்டு வந்திருக்குன்னு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தட்டில் வந்து ஊற்றிடலாம். நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். நல்லா ஊற்றியாச்சு. உங்களுக்கு அதை நல்லா தட்டையாக, அதாவது மெல்லிஸாக வேணும்னா பூரிக்கட்டையில் நெய் தடவிட்டு லைட்டாக மேலே வந்து உருட்டி விட்டுருங்க. இப்போ வந்து இந்த ஷேப்பே போதுன்றதுனால நான் அப்படியே விட்டுறேன். ஒரு 10 நிமிஷம் கழித்து பீஸ் போட்டுருணும். கரெக்டாக 10 நிமிஷத்துலேயே வந்து செட் ஆகிடும் உங்களுக்கு. நம்ம கடையில் வாங்குறத விட வீட்லேயே செய்கிறதுனால கொஞ்சம் ஜாஸ்தியாகவும் வரும். அதே மாதிரி ஈஸியும் கூட இந்த ஸ்வீட்டு. பீஸ் போட்டாச்சு. இப்போ எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இப்போ வந்து உடச்சி காட்டுறேன். சூப்பராக வந்திருக்கு. நீங்கள் வந்து வீட்லேயே வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மை சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.